எனக்கு இதெல்லாம் விட என்ன நேற்றுக்கு ஏற்பட்டதுன்னா, இவ்வளோ பெரிய வெள்ளை உடை அணியணும், நல்ல நாள்னு பார்த்தா மஞ்சள் சட்டை போட்டுக்கணும், இப்படியெல்லாம் நினைக்கிற காலகட்டத்தில் நேற்று இளவல் தம்பி உதயநிதி அவர்கள் கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டிருந்தார். நீங்கள் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டிருந்தார். என் மனமெல்லாம் குளிர்ந்து போச்சு. என்ன காரணம்னா, கருப்பு சட்டையை நாட்டுக்கு போட்டு காட்டியவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியார் அணிந்த அந்த கருப்பை அணிந்ததை பார்த்து நான் பூரிப்படைஞ்சேன், பூரிப்படைஞ்சு போனேன். ஏன்னா அந்த கருப்பு சட்டை போட்ட பெரியார் தான் சொன்னார், எல்லாரும் ஒண்ணுதான்டான்னார். முதல்ல எல்லாரும் ஒண்ணுதான், இது மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையாது. ஜாதி என்று சொன்னால் ஆண் ஜாதி பெண் ஜாதி தான் உண்டே ஒழிய நான் மூத்த ஜாதி பெரிய ஜாதி உயர்ந்த ஜாதி என்பதெல்லாம் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறப்பவன் ஆணாக இருந்தால் ஆண் ஜாதி, பெண்ணாக இருந்தால் பெண் ஜாதி என்று சொன்னவர் ஒருவர் இந்த இந்தியாவிலே ஒருவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் தான் சொன்னார், அனைவரும் சமமே. அப்படிப்பட்ட பெரியார் போட்ட கருப்பாடையை நேற்று நம்முடைய இளவல் உதயநிதி அவர்கள் அவருடைய சீருடையை கூட முந்தான கூட சீருடை தான் போட்டிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் அவருடைய பிறந்த நாள் வேலை. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், என் கண்ணுக்கு அவர் இளம் பெரியாராக தெரிகிறார், இளம் பெரியாராக தெரிகிறார். அவர் இளம் பெரியார் என்று ஆடையில் மட்டுமல்ல, அவரை பொறுத்தளவுக்கு ஆடையில் மட்டுமல்ல, தான் கொண்டிருக்கிற கொள்கை கூட பெரியாரை போல ஒரு வைராக்கியமாக இருக்கிறார். கொள்கையில் அவர் காம்ப்ரஸ் பண்ணிக்கிறது அல்ல. அவருடைய சட்டமன்ற உரையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுக்கு புரிகிறது. இயக்கத்தில் நாங்கள் மூத்தவராக இருந்தாலும் கூட நான் பலமுறை சொல்வதுண்டு, பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, எங்களுடைய திராவிட இயக்கத்திற்கு 5 தலைமுறைகள் உண்டு. ஒன்று முதல் தலைமுறை தந்தை பெரியார், 2ஆம் தலைமுறை பேரறிஞர் அண்ணா, 3ஆம் தலைமுறை இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் கட்டிக்காத்த என் தலைவர் கலைஞர் 3ஆம் தலைமுறை. இன்னைக்கு 8 கோடி தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என் அன்பண்ணன் தளபதியார் அவர்கள் 4ஆம் தலைமுறை. இதோடு திராவிட இயக்கத்தினுடைய பணிகள் முடிந்து விட்டதா? இல்லை. இன்னும் தமிழர்களுக்காக 50 ஆண்டு காலம் பணியாற்ற வேண்டிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அதனால் இந்த 50 ஆண்டு காலம் இது அடைத்து போக வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் 60 தாண்டி வயது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த இயக்கத்தை, தமிழர்களுக்காக உழைக்கிற இந்த இயக்கத்தை கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளம் தான் 5ஆம் தலைமுறையாக இருக்கிற தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் மிகையாகாது.